முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னைக்கே நீ நினச்ச ஒரு விஷயத்தை நீ எதிர்பார்ப்பது போலவே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். எப்போவுமே வீட்டில் இருக்கும்போதும் சரி, வெளியே இருக்கும்போதும் சரி, சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி, அல்லது கோபத்தில் இருக்கும்போதும் சரி, யாரிடமும் எந்த எதிர்மறையான வார்த்தைகளை பேச வேணாம் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா நீ ரொம்ப சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டே ஒரு மோசமான எதிர்மறையான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், அவன்லாம் அழிஞ்சு போயிடுவான், கெட்டு போயிடுவான், அல்லது வீட்டிலேயே கூட உன் கூட இருக்க உன் குடும்ப உறுப்பினர்களை பார்த்து நீ உருப்பிட மாட்டான்னு கூட சொல்லியிருக்கலாம். இது சாதாரண வார்த்தையாக உனக்கு தோன்றினாலும் உன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு கலந்து அது அப்படியே நடப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கிறோம். இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு சமயத்தில் திடீர்னு அதிர்ஷ்ட தேவதை ததாஸ்துன்னு சொல்லி அப்படியே நடக்கட்டும்னு சொல்கிற மாதிரி நீ பேசுகிற வார்த்தைகள் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் எந்த சந்தர்ப்பத்திலும் நீ கோபமாக இருந்தாலும், அமைதியாக இருந்தாலும், மகிழ்ச்சியாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும் கடுமையான எதிர்மறை வார்த்தைகளை பேச வேணான்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ இப்போதைக்கு ஒருத்தவங்கள கோபப்பட்டு திட்டுற, அவங்க அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆனால் உனக்கு அதுவே பழக்கமாகி அடிக்கடி நீ அவர்களை பார்த்து கடுமையான சொற்களை பேசும்போது, கோபப்பட்டு பேசும்போது அது அவங்க மனசுக்குள்ளே ஒரு எரிச்சலாக மாறி உன்னை எதிரியாகவும் நினைக்க தோண வச்சிடும். அதுக்கப்புறம் அந்த எரிச்சல் வரும்போதெல்லாம், உன்னை நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அது மனக்கசப்பை உருவாக்கும் அல்லவா? அதனால தான் எப்போ யார்கிட்ட பேசினாலும் யார் மனசும் நோகாத அளவுக்கு நல்ல வார்த்தைகளை, நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் பேசுன்னு சொல்கிறேன். யார் மேலேயாவது உனக்கு ரொம்ப கோபம் வருது, ஆத்திரமாக வருது, அவங்கள திட்டணுன்னு இருக்கு, எரிச்சல் வருதுன்னா அந்த நேரத்தில் வாயை மூடிக்கிட்டு உன்னை கட்டுப்படுத்திக்கோ. ஏன்னா நீ பேசுகிற வார்த்தைகள் ஒன்று அவங்களுக்கு நடக்கலாம், இல்லாட்டி அது உனக்கே திரும்ப வந்து சேரலாம். எப்போதும் எந்த தீய வார்த்தைகளையும், தவறான வார்த்தைகளையும், தப்பான எதிர்மறை வார்த்தைகளையும் பேசாதே. வாழ்க்கை சூழ்நிலை எப்போ யாருக்கு எப்படி மாறுங்கிறது இங்கு யாராலும் சொல்ல முடியாத, முடிவு செய்ய முடியாத ஒரு விஷயம் அல்லவா? அதை புரிஞ்சுக்கிட்டு நீ தான் மனசை லேசாக்கிக்கிட்டு வார்த்தைகளை பார்த்து பேசணும். நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய உனக்கு இந்த முருகன் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதன்படிதான் இப்பொழுது இன்னைக்கு உனக்கான ஒரு காரியத்தை நீ எதிர்பார்ப்பது போல வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வந்திருக்கேன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய, நல்ல சிந்தனைகளை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கப்பார் என் செல்வமே. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தாலே உன் வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினைகள் அனைத்தும் காணாமல் போயிடும். எப்போதும் பொறுமையோடும் அமைதியோடும் இருக்க பழகு. உன் வாழ்க்கையில் எது உன்னை துன்புறுத்தினாலும், யார் உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாத. என்ன நடந்தாலும் அதை அமைதியாக சமாளிக்க முயற்சி செய். சும்மா எதுக்கெடுத்தாலும் மனசுக்குள்ளே எதையாவது யோசித்து போராடிக்கிட்டே இருந்தீன்னா உனக்குள்ளேயே ஒரு பயம் வந்துவிடும் என் செல்வமே. எந்த விஷயத்திலும் பயப்படாமல், எதையும் பார்த்து சங்கடப்படாமல் அனைத்தையும் சமாளிக்க கற்றுக்கோ. என் துணை உனக்கு இருக்கும்போது ஏன் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வந்துடாது. என்னை முழுசாக நீ நம்பும்போது உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நானே உன் கையை பிடிச்சி உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். என் அருளாசிகள் உன்னை சூழ்ந்து இருப்பதால் நீ நிச்சயம் நலமாகவும் பலமாகவும் வாழ்ந்தே தீருவாய். உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை முதல்ல தூக்கி எறிஞ்சிடு என் செல்வமே. உனக்குள்ள நான் இருப்பதால் இந்த முருகனின் ஆதரவோட, இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோட எப்படிப்பட்ட சூழ்நிலையும் உன்னால் சமாளிச்சிட முடியும். நீ நிம்மதியாக வாழ்வதற்கும், நல்லபடியாக வாழ்வதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கையினாலே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும்னு நினச்சி நீ ஓடிக்கிட்டே, அலைஞ்சிக்கிட்டே, கஷ்டப்பட்டுக்கிட்டே, வாழ்க்கையில் திண்டாடிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பின்னால் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை சாதாரணமாக, சுலபமாக, சந்தோஷமாகவே வாழலாம் என் செல்வமே. உனக்கு வருமானம் உயர்ந்தாலும் சரி, அடுத்தடுத்து உன்னுடைய பதவி உயர்வு கிடச்சி வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்தாலும் சரி, எப்போதுமே நீயாக, எளிமையாக, நல்ல குணம் கொண்ட அன்பான பொறுமையான பிள்ளையாக இருக்க கற்றுக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும்
கொஞ்சம் காசு வரும்போது, கொஞ்சம் ஏதாவது நல்ல நிலைமைக்கு வரும்போது நிறைய பேராசைகள் வரும். அந்த ஆசைகளை எல்லாம் நீ தான் அடக்கிக்கிட்டு, பிரச்சனைகள் எப்படி வேணா வரலாம், நம்ம தான் கவனமாக இருக்கணுன்ற புரிதலோட வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்வமே. எப்போவுமே இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ இருக்க தான் செய்யும். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கைனும் இல்லை, பிரச்சனைகள் முடிஞ்சு போயிட இடம்னும் இங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு சுமை இறங்குச்சுன்னா இன்னொரு சுமை வந்து ஏறி நிற்கும். இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு, ஒரு கஷ்டம் தீர்ந்துச்சுன்னா இன்னொரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாக வந்து தலைமையில ஏறி உக்காந்துக்கும். வாழ்க்கையினாலே வளைவுகளும் திருப்பங்களும் நிறைஞ்ச பயணம்தானே. அதை நீ தான் எப்படி சமாளிக்கணும்னு யோசித்து புத்திசாலித்தனமாக சரி கட்ட கற்றுக்கோ. இந்த உலகத்தில் எதுவுமே சரியில்லாத போதும் நீ மனசை நிம்மதியாக வச்சுக்கிட்டினா அனைத்தையும் உன்னால் சரி செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. நீ அடைய போகும் இடமும் நீ பெறப்போகும் வெற்றியும் உன் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றி அமைக்கும். நீ நடந்து போகிறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களையும் நானே உருவாக்கி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். யாரோ சேர்ந்து என்னென்னவோ உன்னை திட்டினாலும், யாரோ வந்து உன்னை என்னதான் குறை சொன்னாலும் நீ எதையும் கண்டுக்காம அமைதியாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு நெருங்கிய சொந்தமாக இருப்பவர்கள் எல்லாருமே உனக்கு உண்மையான உறவாக, உனக்கு நல்லதையே செய்பவர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது என் செல்வமே. அதனால் சில மனிதர்களை பற்றி உனக்கு புரிதல் இல்லாத போது, இவங்க நல்லதுக்காக சொல்கிறாங்களா கெட்டதுக்காக சொல்கிறாங்களான்னு உனக்கு தெரியாத போது அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது. நீ அமைதியாக இருந்தாலே உன் சார்பில் உனக்காக பேச வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் இந்த முருகன் நான் செஞ்சு முடிச்சிடுவேன். எப்போதும் யாரும் உன் வாழ்க்கையில் துரோகம் செய்யவோ உன்னை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேனேன் செல்வமே. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உனக்கு நல்லது செஞ்சாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன், கெட்டது செஞ்சாங்கன்னா அதிலிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக நானே ஓடி வருவேன். உறவுன்னா என்ன? உறவுன்னா ஆத்திர அவசரத்துக்கு உன் பக்கத்தில் வந்து ஆதரவாக தோள் கொடுத்து நிற்பது தானே. ஆனால் உறவுங்கிற பேரில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் உனக்காக உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, உபத்திரவம் செய்பவர்களாக, நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ கெட்டது செய்பவர்களாக, கெட்டெண்ணம் பிடித்தவர்களாக, கெட்டதையே யோசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்கன்றது மறுக்க முடியாத உண்மையாகவே இருக்குது. ஆனால் நல்ல குணத்தோடு இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு யார் மூலமும் எந்த விதத்திலும் தீங்கோ துன்பமோ வர நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே. நீயும் எப்போதும் உன் சுயமரியாதையை யாருக்கும் விட்டு கொடுக்காம நல்ல உள்ளத்தோடு நல்ல மனசோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன்னை என்றென்றும் காக்கும் உறவாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். ஒரு அறை ரொம்ப இருளாக இருக்குன்னா ஒரு சின்ன விளக்கு ஒளியை ஏற்றுனா போதும், அந்த அறையில் இருக்கக்கூடிய வெளிச்சம் அந்த இருளை விரட்டி விடும் அல்லவா. அதே போல் உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருளாக இருந்தாலும் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல சொற்களும் நேர்மறை சிந்தனைகளும் ஒரு சிறு விளக்கின் தீயாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட இருள் அத்தனையும் அகற்றிவிடக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால தானே உன் வாழ்க்கையில் கஷ்டம் தீரணும், நல்லது நடக்கணும்னா நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களோடு நல்ல சொற்களை பேசக்கூடிய பிள்ளையாக இருன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ பேசுகிற வார்த்தைகளும் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மைகளும் கூட உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றக்கூடிய விஷயமாக இருக்குது. என் அருளின் மூலமாக இந்த முருகன் உன் பாதையை தெளிவுபடுத்தி நீ போகும் இடமெல்லாம் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லா கதவுகளும் உனக்கு அடைஞ்ச மாதிரி இருக்கேன்னு நீ வாழ்க்கையில் தோற்று போயிட்ட நீயாகவே யோசிக்காதே. நீ வாழ்கிறதுக்கு வழி இல்லை இந்த பூமியிலன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். உன் மனசே அப்படி சொன்னாலும் நீ வாழ்கிறதுக்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் உனக்காக 1000 வழிகளை நான் காட்டுவேனேன் செல்வமே. நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ வீணாக்கிடக்கூடாது, அதை சரியாக பயன்படுத்தி சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கே நீ நினச்ச காரியத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இந்த முருகனின் குணத்தோட, இந்த முருகனின் எண்ணத்தோட, இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோடையே நீ இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து நம்பிக்கையோடு ஜெயிக்க முடியும் என் செல்வமே. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேறணும், நிறைய காசு பணம் சேர்த்து சந்தோஷமாக சுகமாக வாழணும்னு ஆசைப்படுற.
உன்னுடைய ஆசையை சுயநலம்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நீ நல்லா வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும். அதற்காகவே உன் வாழ்க்கையில் நன்மையான பல நல்ல விஷயங்களை செஞ்சு தரப்போகிறேன். என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து நீ வெற்றி பெற்று ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கூட உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் என் செல்வமே. காசு பணம் மட்டும்தான் பெருசுன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. ஒரு மனிதனுக்கு மன அமைதியும் மன நிம்மதியும் தான் பெரும் செல்வம். ஏன்னா இப்போது இந்த உலகத்தில் காசு பணத்தை கோடி கோடியாக வச்சுருக்கவங்க பல பேருக்கு மனசில் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை நரகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் உன்னுடைய வாழ்க்கையை நீ எந்த விதத்திலும் குறை சொல்லாமல் கிடைச்ச செல்வத்தை வச்சு ஒற்றுமையாக குடும்பத்தோட சந்தோஷமாக என் ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பெற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ தயாராகு.